இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு MC சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் களத்துல முதல் முறையா சந்திக்கிறோம். சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கீங்க. ஆமா, சார்பாக வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு சார் தேர்தல் களம்? 4 முனை போட்டி, கடந்த முறையோட போட்டி கடுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு? தேர்தல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரகாசமா இருக்கு. காரணம் என்னவென்று கேட்டால், முதலமைச்சர் ரேஸ் நடக்குது. தேர்தல் திருவிழா. இந்த திருவிழா 26 26வது ஆண்டுடைய முதலமைச்சர் பொது தேர்தலுடைய திருவிழா. இந்த திருவிழா ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டு காலம் மக்களுக்கு ஏகப்பட்ட மனச்சுமை இருக்கு, ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு. அந்த இது பேர்ல மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய வெறுப்புணர்வு இருக்கு. அந்த வெறுப்புணர்வு வெளிப்பாடு வந்துட்டு இருக்கு. இவங்க பைனான்சியலி பவர் மெஷினரிஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மூடி மறைக்கிறாங்க. ஒரே மற்றபடி இல்லை. உள்ள போய் கிரவுண்ட்ல போய் பார்த்தா தான் தெரியுது. பட் தேர்தல் ரேஸ்ல பொறுத்தவரை எடப்பாடியார் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியாரை பொறுத்தவரை தேர்தல் கூட்டணியில தேர்தல் அறிக்கை வேலிட் அறிக்கை கொடுத்திருக்காரு. வேலிட் அறிக்கை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரத பிரதமர் மோடிஜி இருக்காரு. எங்களுக்கு கவலை இல்லை. அப் டு 29 வரலும் கவலை இல்லை. 29 பிறகு அவங்க எலெக்ஷன் இருக்கு. அது வரலும் நாங்க கேட்டு பெற வேண்டிய நிதியை உடனடியாக பெறுவோம். இப்ப தேர்தல் அறிக்கையில 2 பேருமே 2000 ரூபாய் தரும், மாதம் தரும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அவங்க 8000 ரூபாய் கூப்பன் தரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லிருக்கீங்க. களத்துல எது ஜெயிக்கும்? மக்கள்கிட்ட எது போய் சேரும்? ஒரு கூப்பன் எப்படி ஜெயிக்கும்? கூப்பன் எப்படி உறுதிப்பாடு வரும்? இப்ப எலெக்ஷன்ல கூட நான் சொல்றேன், எம்எல்ஏ ஆகிட்டு சொல்றேன், நான் எம்எல்ஏ வந்த பிறகு கூப்பன் கொடுக்குறேன். அது உறுதிப்பாடு இல்லை, அது நிலையற்ற தன்மை. நாங்க டைரக்டா அடிக்கிறோமா இல்லையா? ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், 2000 கொடுக்குறோம், 10,000 ரூபாய் முன்வைப்பு தொகை, உதவி தொகை கொடுக்குறோம். 28 மாதங்கள் கழிச்சு தான் 1000 rupees கொடுக்குறாரு. இதை எப்படி கூப்பனை போய் நீ உறுதியா ஏத்துக்க கொள்ள முடியும்? இப்ப டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசுது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. தொழில்துறையில நிறைய முதலீடுகளை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாரு. வெள்ளை அறிக்கை கூட இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை கொடுக்குற இது ஒரு அமைச்சருக்கு அழகா இது புரியல. நாங்க கொடுத்திருக்கோம். நாங்க 2019 குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினேன். 2015 நம்ம இந்த தங்கமணி சார் இது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தினாரு. அப்பயே அங்க 70% கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு மினிஸ்டர்னா வாய் அளவுல இருக்கக்கூடாது, பேச்சு அளவுல இருக்கக்கூடாது. ஒரு மினிஸ்டருடைய தகுதி இல்லாத மினிஸ்டர் டிபி ராஜா என்ற குற்றச்சாட்டு. ரீசன் கேட்டா, ஒரு மினிஸ்டர் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வச்சிருந்தோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல யார் தலைமை? ஏக்தம் எல்லா கிளியரன்ஸ், பொல்யூஷன் போர்டு கிளியரன்ஸ், என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், இபி கிளியரன்ஸ், ஹவுசிங் போர்டோட பிளாட் ப்ரமோட்டர்ஸ் கிளியரன்ஸ், தென் ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட கிளியரன்ஸ்லாம் முதலமைச்சர் தலைமையில் இருந்தது. 2016 to 21 எடப்பாடியோட தலைமையில் டிஆர்பி ராஜா அந்த தலைமையை ஏற்றால் அது தகுதி வாய்ந்ததா இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையை தேர்வான பிறகு அவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இது. அது ஜெயலலிதாவோட ஒப்பிடும் போது எப்படி இது ஒன்றுபட்டு போதா, இல்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுமையா தென்படுது? வியூகங்கள். எடப்பாடியார் முதலமைச்சரை பொறுத்தவரையில் ஒரு எளிதான அணுகக்கூடிய ஒரு நபர், ஒரு தலை சிறந்த நிர்வாகத்துக்கு சொந்தக்காரர். இன்னும் டெப்த் லெவல்ல இருந்து வந்தவர், கீழ் மட்டத்திலிருந்து வந்தவர், மேல் மட்டம் இல்லவர், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இஸ் நோஸ் எவ்ரிதிங். புரியல, ஸ்டேட் எப்படி, ஸ்டேட்டோடைய மக்கள் எப்படி, எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டப்பணிகளை கொண்டுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. உண்மையா யாருக்கும் தான் போட்டி? ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி. டெல்லிக்கு போட்டின்றது விதண்டாவாதமான வார்த்தை. அவரு தகுதிக்கு அதை பேசக்கூடாது. டெல்லியை கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. டெல்லிக்கு போட்டின்றது டெல்லியோட நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாங்க சேர்ந்திருக்கோம். காரணம் என்னவென்று கேட்டால், எங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வரணும். ஃபண்ட் ஃப்ளோ எல்லா நிதியும் வரணும். புரியல, மெட்ரோ ட்ரெயினுக்கு நிதி வரணும். ஏர்போர்ட் ஏன் நிக்குது? பரந்தூர்ல ஏர்போர்ட் ஏவியேஷன் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டோமா இல்லையா? ஏன் பிரேக் ஆச்சு? லாஸ்ட் மினிட்னால பிரேக் ஆச்சு. புரியல. இப்ப இதுவரை 5 years இருக்காங்க. ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? ஒரு மத்திய அரசோட இணக்கமான சுமூகமான ஒரு அந்யோன்ய சூழல் இருந்தா கேட்டதெல்லாம் கிடைக்கும். 2024 தேர்தல் களத்துல டெல்லியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கான நலன்கள் நிறைவேறதில்ல அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு முன்வச்சாரு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி உங்களால மத்திய அரசு நேரடியாக திட்டங்களையும் நிதி உதவியும் வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க? அப்ப இப்ப என்ன மாறி இருக்கு?
2024 என்பது அது ஒரு தார்மீக கொள்கை அடிப்படையில் ஒரு முடிவு, பொதுச் செயலாளர் முடிவு. இப்போ பார்க்குற காலத்தில் யூபி டெவலப் ஆயிருக்கு, குஜராத் டெவலப் ஆயிருக்கு. எங்கெங்க பிஜேபி மாநில முதலமைச்சர் இருக்காங்களோ அங்கெல்லாம் டெவலப் ஆயிருக்கு. இல்லை, ஏன் நம்ம மாநிலத்தை டெவலப் பண்ணக்கூடாது? ஏன் இந்த விரோத மனப்பான்மை ஒரு சூழலும் இருக்கு. அப்போ கொள்கை அளவில் முடிவு இருந்தது, அதனால கொஞ்சம் டிலே பிரேக் ஆகி போச்சு. இப்போ அதெல்லாம் கலைஞ்சி அதுக்குண்டான மாற்றங்கள்லாம் பண்ணி தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில், வளர்ச்சி பாதையில் அமைத்து கொடுக்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியில் நாங்கள் வலுவா நிற்கிறோம். நிச்சயமா ஃபண்டு பெறுவோம், ஃபண்டு பெறாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கடந்த அனுபவங்கள் இருக்கு. ஆனா களத்துல அதிமுக இல்லவே இல்ல, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு முதல் முறையா தேர்தல் களம் கண்ட விஜய் சொல்றாரு. தாவேகா போட்டி என்று விஜய் சொல்வது ஒரு சிறுபிள்ளைத்தனம், அறியாமைத்தனம். புரியல, ஒரு பொலிட்டிஷியன் லீடர் அந்த மாதிரி பேச்சு பேச மாட்டாங்க. என்னைக்கு தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கு தான் போட்டின்னு சொன்னாரோ அன்னைக்கு அவர் ஃபால் கீழே வந்துட்டார். அதுக்கு பிறகு தெரியும், இன்றைக்கு சதவீதம் அவருக்கு தெரியும், உங்களுக்கு அப்ப இருந்த சதவீதம் தெரியும். புரியல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் வெரி வெல். புரியல, விஜய் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறீங்க, நம்ம கூட்டணி கட்சியான பாஜக விஜயோட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பத்தி எல்லாம் பேசுறாங்க. அதிமுக அந்த மாதிரி வீகம் இருக்கா? தேர்தலுக்கு பின்னாடி கூட்டணி விஜய் நான் காட்டமா பேசணும், விஜயோட அவருடைய தன்மையை பேசணும். புரியல, அவர் தன்மையை பேசணும். விஜய் லாஸ் பண்ணிக்கிறார் அவர் வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கை வரலாறு. ஒருவேளை பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் விஜய்க்கு ஒரு கணிசமான தொகுதி கிடைச்சா விஜயோட ஆலோசிப்போம் அப்படின்ற வீகத்தெல்லாம் சொல்றாங்க. அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோடையும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. அதுக்குள்ள நாங்க போக விரும்பல, பட் அதுக்குள்ள டீப்பா இறுதி கேள்வி, மதுவிலக்கை பற்றி இந்த மாதிரி அதிமுக என்ன நிலைப்பாடு? மதுவிலக்க டே பை டே, அம்மா இருக்கும்போதே 500 மதுக்கடை மூணு வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்கணும். மது விலக்கை விட நம்ம போதைப் பொருள் அதிகமாகி போச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த உங்களுக்கு தெரியும், அந்த நம்பரை என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். என்கவுண்டர் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ அளவுக்கு போதைப் பொருளோட நடமாட்டம் இருக்காது, இவ்வளோ சீரழிவு தமிழ்நாட்டுக்கு இருக்காது. இல்லை, அந்த பய உணர்வை தூண்டணும், போதைப் பொருள் அடிப்படையில் அவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துல விசாரணை முடிஞ்சிருக்கு. சட்டம்லாம் இன்னும் யூஸ் சார். எங்க அம்மா இருந்தாங்க, என்கவுண்டர் பண்ணாங்களா இல்லையா? எத்தனை பேர் பண்ணாங்க? 2011லயும் சரி 2001லயும் சரி எத்தனை பேர் என்கவுண்டர் பண்ணாங்க? என்கவுண்டர் பண்ண மாதிரி ரவுடி நடமாட்டம் சென்னையில இருந்ததா? ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டானா இல்லையா? உயிருக்கு பயந்தானா இல்லையா? 4 முனை போட்டியில அதிமுக பெரும்பான்மை பெறுவதற்கான சூழல் தென்படுதா? அதிமுக பெரும்பான்மை பெறும் சார். காரணம் என்ன என்று கேட்டால், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியோடைய அலங்கோல ஆட்சி, மிக சிரமப்படுத்திய ஆட்சி. மக்கள் யாரும் மன நிம்மதியா இல்லை. வீட்டு வரி உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, குடிநீர் வரி உயர்ந்து போச்சு, குப்பை வரி உயர்ந்து போச்சு. புரியல, யாரும் மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு. வாழக்கூடிய சூழ்நிலையில 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் பிடிங்கிறாரு ஒரு குடும்பத்துல. அது யாருக்கும் தெரியல, அறிந்த மக்களுக்கு புரிந்த மக்களுக்கு தெரியுது. அரசு ஊழியரே எங்களுக்கு பேக்கப் இருக்கிறாங்க. அதிமுக ஜெயிக்க வச்சு வெற்றி பெற வைக்கணும், நம்ம கேட்டதெல்லாம் பெற்றுக்கணும், இது டிஎம்கே கவர்மெண்டோட இது பெட்டர் கவர்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அதனால எங்க ஆட்சி அமைவதற்கு உறுதிப்பாடு இருக்கு. நிச்சயமா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. மற்றொரு தலைவர்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.